எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நான் என்னுடைய வியூல கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். அது போக நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்ல யாரைனாலும் ஃபாலோ பண்ணுங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சொந்தமா கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணுங்க. இதுதான் பெஸ்ட் அப்ரோச். ஃபர்ஸ்ட், கோல்ட் பீஸ் பத்தி இன்னைக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. அதாவது கோல்ட் பீஸ் நம்ம வந்து ஆன்லைன்ல கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்டா ரிசர்வ்ஸ் பிசிக்கல் கோல்டா வச்சிருக்கணும். இப்ப ஏப்ரல் 1, 2026 இருந்து ஆர்பிஐ ஒரு சில மாற்றங்கள் தளர்வுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா 50% வந்து பிசிக்கல் கோல்டு, தென் 50% வந்து ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னா வேற நண்பர்கள் கேள்வி எழுதியிருக்கிறாங்க. நம்ம இதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. 50% வந்து பிசிக்கல் கோல்டா இருக்கு, ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து சேஃபா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் தான் வந்து இந்த முடிவெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இது சம்பந்தமான ஆலோசனைகள்லாம் நடந்திருக்குங்க. நம்ம வந்து இடிஎஃப் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் கேள்வி. நம்ம வந்து 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றதுக்காக இடிஎஃப் யூஸ் பண்றோங்க. நம்ம வந்து நேரா போய் ஒரு 14,500 ரூபாய் கையில காசு இருக்கு அப்படின்னா டைரக்டாவே போய் பிசிக்கல் கோல்டா வாங்கி வச்சுக்கலாம். முடியாதவங்களுக்கு ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு இடிஎஃப் பாக்குறது தாங்க வந்து பெஸ்ட். இல்லாட்டி உண்டியல்ல போட்டு வைக்கணுங்க. அது இன்னும் சிறந்த முறைங்க. இது சேஃபே கிடையாது, கோல்ட் பீஸ அப்படியே தவிர்த்தரணும் அப்படின்றது என்னுடைய வியூல அது சரி வராதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கொஞ்சம் அதுல அக்யூமுலேட் ஆகி நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றப்ப நீங்க அதை பிசிக்கல் கோல்டா மாத்தி வச்சுக்கலாம். ரிஸ்க் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க, அவ்வளவுதான் செய்தி. அதுதான், அதுல ரிஸ்க் இருக்கு. 50% வந்து அவங்க ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கும். அதாவது 50% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம், 50% கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலைங்க. உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல 250, 300, 500, 1000 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்து ஒரு சில நாட்கள், அப்ப இன்னைக்கு வந்து அக்ஷய திருதி இல்லையா, நீங்க வந்து தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கோல்டு பீஸா நம்மளால கன்சிடர் பண்ண முடியாதுங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த அமேசான் இருக்கு இல்லையா, அதுல 500, 100, 200 நம்மளுக்கு வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்றப்ப அவங்க மாசம் மாசம் கேஷ்பேக் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா நான் வந்து தங்கம் வாங்கக்கூடிய வழக்கம் நீண்ட நாட்களாவே உண்டுங்க. 100, 200, 500 அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் பீஸ் ஒரு சைடு கன்சிடர் பண்ணாலும் அதுல மேக்ஸிமம் 25 or 30 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வச்சிருக்காங்க. அவ்வளவு தூரம் போகாம 1 கிராம் 2 கிராம் இல்ல 5 கிராம் வருது அப்படின்னா கொண்டு போய் டைட்டன்ல அதை அப்படியே சேஃப் கோல்டு மூலமா பிசிக்கல் கோல்டா மாத்திக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் அமேசான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அமேசானை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலைங்க, நான் வந்து எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பத்தி தான் சொல்றேன். இது போக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஊருக்குள்ளேயே நகைக்கடை, பிரபலமான நகைக்கடை இருக்கும். அங்க அந்த முதலாளிகள், ஓனர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆட்களா இருப்பாங்க. அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போய் பணத்தை கொடுத்து பிசிக்கல் கோல்டா வாங்கி வச்சுக்கலாம். கோல்ட் பீஸை வந்து அப்படியே தவிர்த்தரணும் அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு கிடையாது. நம்மளுக்கு அப்பப்ப பிஜி வீட்ல இருந்து டிவிடெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல கொஞ்சத்தை எடுத்து கோல்ட் பீஸாவே கன்சிடர் பண்ணலாம். ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்ல வரலங்க, எதுலதான் ரிஸ்க் இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம மாத்தி வச்சுக்கலாம். அதை தொடர்ந்து இன்னைக்கு அக்ஷய திருதியே இல்லையா, இன்னைக்கு வந்து கோல்ட் பீஸ் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையா போச்சு. நாளைக்கு அக்ஷய திருதியே இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ உங்களால முடிஞ்சா தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்க முடியல அப்படின்னா எங்க அம்மா முற்காலங்களில் சொல்லுவாங்க, தங்கம் வாங்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு மண்பாண்டம் மாதிரி ஏதாவது வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மண்பாண்டம் வாங்கலாம். தங்கத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அது மாதிரி பல மடங்கு மதிப்பு வந்து மண்ணுக்கு உண்டுங்க. அதோடைய அருமை நமக்கு தெரியல, நிறைய இருக்கிறதுனால செலவும் கம்மி, ஆரோக்கியமும் அதிகம். ஸோ முடிஞ்சா இன்னைக்கு ஏதாவது மண்பாண்டம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தங்கம் வாங்க முடியல அப்படின்னா அடுத்து ஐடிபிஐ பேங்க் பத்தி எழுதிருக்காங்க. ஐடிபிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஹைல இருந்து ஒரு 45 to 50% கீழே விழுந்திருக்குங்க. அதாவது 120 வரைக்கும் போச்சு. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியும். பேங்கை வந்து பிரைவேட் கையில கொடுக்குறாங்க அப்படின்ற முயற்சி வந்து தோல்வியில முடிஞ்சதுனால மறுபடியும் நாங்க முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த ரேஞ்சில் பார்க்கலாம் அப்படின்னா புக் வேல்யூ கீழே ₹1 ஸ்டாக்கு 70 காசுக்கு 80 காசு கிடைச்சா நம்ம பார்ப்போங்க. ரீசெண்ட் பீக்ல இருந்து 45% பக்கமா கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் 1.3 டைம்ஸ் புக்கு. அடுத்து எட்டர்னல் நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. நம்ம பெரும்பாலும் எட்டர்னல், தென் மீஷோ, தென் ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களை பாக்குறது இல்லைங்க. லாஸ்ட் 6 months எடுத்துக்கிட்டோம்னா 25% கீழே விழுந்திருக்கு. வேல்யூவேஷன் ரொம்ப 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 ஜாஸ்தி. இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அதிகமா இருக்கக்கூடிய செக்மெண்ட்ங்க. மார்ஜின்ஸ் வந்து பெருசா கிடைக்காது.
பெட்டர் நல்ல பிசினஸா பார்த்து போறது நல்லதுங்க. 6 மாசத்துல கீழே விழுந்திருக்கு, மறுபடியும் மேல போனா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்காதீங்க. வேல்யூவேஷன் ரொம்ப 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 ஜாஸ்தி. நம்ம கொடுத்த வேல்யூவேஷனுக்கு இவங்க ப்ராஃபிட் காட்டணும் அப்படின்னா எந்த காலத்துல காட்டுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்த கியூபிட் லிமிடெட் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனி ரீசெண்ட் டைம்ஸ்ல நாங்க எஃப்எம்சிஜிக்குள்ள எல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. ஸ்மால் கேப் பிசினஸ்ங்க, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, நல்ல பிசினஸ் தான், பட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, பயங்கரமா ரேலி ஆயிருக்குங்க. உங்களுக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் பிசினஸ் வேணும் அப்படின்னா டெட் ஃப்ரீ பிசினஸா பாருங்க. அட் த சேம் டைம் வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15 to 20 டைம்ஸ் இருக்கணுங்க. அப்படி பார்த்து போறது உங்களுக்கு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அடுத்து நிப்டி 50 2026 முடிவுல எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. 2025 ஸ்டார்டிங்ல 24 எண்ட்ல 2025 இந்த லெவலுக்கு போகும், அந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி நிறைய புரோக்கரேஜ் நிறுவனங்கள் சொன்னாங்க. பட் செப்டம்பர் 2024 அப்புறம் அது எங்கேயுமே போலங்க. கீழே மேல சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு கூட கண்டினியூ ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புரோக்கரேஜ் நிறுவனங்கள் நிறைய சொல்லுவாங்க, இவ்வளவு டார்கெட், இங்கே போவோம், அங்க போவோம், 28,000 போவோம், 50,000 போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புரோக்கரேஜ் நிறுவனங்கள்லாம் நடத்தலைங்க. நம்ம எங்கெங்க வேல்யூஸ் இருக்கு, எப்படி லாஸ் ஆகாம நம்ம இன்வெஸ்ட் பண்றது, லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்றது அப்படின்னு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். நிப்டி 50 எங்க வேணாலும் போகட்டுங்க, நம்ம தொடர்ந்து வேல்யூஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து சுஸ்லான் எனர்ஜி பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. சார் ஒரு 10 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, கொடுத்துறதா இல்ல வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சைட்ல இருக்கு அப்படின்னா கூட நம்ம ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் போர்ஷனை வந்து ரீடைன் பண்ணலாங்க. பட் இது ரொம்ப ஓவர் வேல்யூடாகவும் இல்லை. 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கு. சரி, ஒரு மிட் சைஸ் நிறுவனம் கடன் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைங்க. ஒரு டீசென்டான லெவல்ல இருக்கு. சரி, கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மார்க்கெட் வந்து கீழே இறங்குறப்ப இதுவும் கீழே வரும் அப்படின்னு உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்மால் போர்ஷனை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. பட் என்னுடைய வியூ வந்து கீழே இறங்குனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பிசினஸ் வேணும் அப்படின்றதுனால தான் எடுத்திருப்பீங்க, நல்ல வேல்யூவேஷன்ல எடுத்துருக்கீங்க. இப்பயே ஒரு 10 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா நீங்க லோயர் லெவல்ல தான் எடுத்துருக்கீங்க, பயப்பட தேவையில்லை. அடுத்து விப்ரோ பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் இதை தொடர்ந்து பார்க்கலாமா இல்ல விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷனுங்க. அது போக ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ். நம்ம பைபேக் பத்தி பேசியிருந்தோம். பைபேக்ல நம்ம ஷேர்ஸை கொடுக்க போறது இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோங்க. பைபேக் அப்புறம் ஒரு ரேலி இருந்தது, அவ்வளவுதான். பட் மறுபடியும் கீழே போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப பிரமாதமான ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல. பட் இதே மாதிரி ரிசல்ட்ஸ் இன்னும் ஒரு 5 or 6 இயர்ஸ் இப்படியே கண்டினியூ ஆனா கூட நம்மளுக்கு நல்ல டிவிடெண்ட் வரும், நல்ல போனஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷேர் பிரைஸ் எங்கேயுமே போக வேணாம். இன்னும் ஒரு 100 ரூபாய் குறைஞ்சாலும் இப்ப பண்ண ப்ராஃபிட் மாதிரியே இன்னொரு 5-6 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் பண்ணா கூட நம்மளுக்கு லாங் டேர்ம்ல சூப்பரான பெனிஃபிட் கிடைக்குங்க. டிசிஎஸ் எப்படி நியூ ஐடென்டிட்டிக்குள்ள போறாங்களோ அதே மாதிரி விப்ரோவும் அக்விசிஷன்ஸ் தென் அவங்களுடைய ஐடென்டிட்டியும் மாறும். பட் அது எல்லாத்துக்குமே இன்னொரு 6-7 வருஷம் ஆகும். அவசரப்படாம பொறுமையா இருப்போம் அப்படின்ற பட்சத்துல இப்போதைக்கு நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கக்கூடிய விப்ரோவை நான் தவற விடுறதா இல்லை. தென் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு 1 month பேக் ரொம்ப லோயர் லெவலுக்கே வந்ததுங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தது. இப்போ ரீசெண்டா கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. மார்க்கெட் ரேலி ஆனதுல ஒரு 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, நல்ல பிசினஸ் தான். இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் இது வந்து சீப்பான பிசினஸ் தாங்க. மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்குது அப்படின்ற பட்சத்துல பெர்ஃபார்மன்ஸ் பிளாட்டாவோ மியூட்டடாவோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் புவராவோ இருந்தால் இன்னமும் அடிப்பாங்க. சந்தை வந்து மறுபடியும் கீழே போறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்கு. நம்ம லோயர் ஹைஸ் லோயர் லோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நேற்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஃபுல்லி ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேற்று இரவே செய்தி வந்துருச்சுங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரானியன் போர்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காரு இல்லையா, அது வந்து அந்த பொசிஷன்ஸ் வந்து லிஃப்ட் பண்ற வரைக்கும் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. எப்படியும் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. மறுபடியும் ஹர்மஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஃபுல் ஃபோர்ஸ்ல போர்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுவோம், ஈரானியன் போர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு விஷயம் உறுதிங்க, போர் அப்படின்றது திருப்பி 2 பேரும் மாத்தி மாத்தி குண்டு போட்டுருவாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். போர் நடக்கவும் வேணாங்க, இதே நிலைப்பாட்டிலேயே இருக்கட்டும் ட்ரம்ப் அவர்கள். அது போக ஈரான் தரப்பும் வந்து நாங்க என்ரிச்டு யுரேனியமை யூஎஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெகோசியேஷன்ஸ் நடக்கதாங்க ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். பிரெண்ட் க்ரூட் தொடர்ந்து எலிவேட்டடா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. 90+ தான் இருக்கு. நேற்று ஒரு 7% டவுனு. இன்னைக்கு ஹர்மஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நாளைக்கு மறுபடியும் 100 டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்.
எதுக்கு இதை முக்கியமா சொல்றேன்னா, தொடர்ந்து $100 பெர் பேரல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட்டை மறுபடியும் அடிக்க தான் செய்வாங்க. கார்ரோ இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. எனக்கு இந்த நிறுவனத்தை பத்தி பெருசா டீட்டெயில் எதுவும் கிடைக்கலங்க. பட் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஸ்மால் கேப் அப்படின்றது நான் காஸ்ட்லியா தான் பாக்குறேன். பிளஸ் டெட் டு ஈக்விட்டி இருக்கு. நம்மளுக்கு ஸ்மால் கேப் அப்படின்னா 15 to 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கணும். பிளஸ் டெட் ஃப்ரீ பிசினஸா இருக்கணும். அடுத்து ஐடிசி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், தென் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸைட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு இப்போதாங்க வந்திருக்கு. கம்பெனிக்குள்ள ஒரு சப்சிடரி இருக்குங்க, எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஜிகா ஃபேக்டரி போடுறாங்க பெங்களூர்ல. அதுக்காக ஒரு 3500 கோடிக்கு பக்கமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவுட்புட் ஃபினான்ஷியல் 27ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். பட் கொஞ்சம் காஸ்ட்லிங்க எக்ஸைட்டை கம்பேர் பண்றப்ப அமர் ராஜா சீப்பு, ரொம்பவே சீப்புன்னு சொல்லலாம். தென் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க, 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகம். உங்களுக்கு டிஃபென்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பார்க்கலாம், லார்ஜ் கேப் டெட் ஃப்ரீ. தென் ஐடிசியை பற்றி நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க. அதை பற்றி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் புதுசாக செய்திகள் வரல. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்றது ஒரு பக்கத்து, லார்ஜ் கேப்பு. தென் சிகரெட் தான் அவங்களுடைய கோர் பிஸ்னஸ். அது போக அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அதர் பிஸ்னஸஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அக்ரி பிஸ்னஸில் ரீசெண்டாக அப்டேட் கொடுத்தோம். தென் ஐடிசி இன்ஃபோடெக் வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ்ல மெஜாரிட்டி ஸ்டேக் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பேப்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு பிசினஸ். ஐடிசி ஹோட்டல்ஸ்ல 40% ஸ்டேக் இருக்கு, நல்ல பிசினஸ். அதையும் தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது சீப் தான். பேங்கோ ப்ராடக்ட்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஸ்மால் கேப் பிசினஸ்க்கு டெட் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்ப்போம். இதுக்கு 0.5 டைம்ஸ் பக்கமா இருக்குங்க டெட் டு ஈக்விட்டி. நான் இதை பார்க்க மாட்டேன். தென் கால்கேட் பால்மொலிவ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, ரொம்ப 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 காஸ்ட்லி. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான பிசினஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு லாங் டேர்ம்ல வெயிட் பண்ணாலும் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதை நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதுல உண்மையிலேயே ரிஸ்க் என்ன அப்படின்னா அந்த ஸ்டாக்கை ஹையர் வேல்யூவேஷன்ல பிடிக்கிறது தான் அப்படின்றத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அடுத்த ஒரு நண்பர் வந்து, சார் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர், செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் சொல்றீங்களே, அவங்க எல்லாம் எங்க பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபுல் டைம் புரோக்கரேஜ் சர்வீசஸ் இருக்காங்க இல்லையா, ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸ்ல உள்ள ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து குவாலிஃபைடு பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த நிறுவனமும் செபியும் அவங்க நேமை வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்லை செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ்ன்னு சொல்லலாம். அங்கே போனோம் அப்படின்னா ஃபுல் டைம் புரோக்கரேஜ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறப்ப அவங்கள நம்ம சந்திக்க முடியுங்க. நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேங்க, ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்லை செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸையும் பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேங்க. அதுதான் முக்கியம். செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸோ இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு இன்புட்ஸை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கும் டார்கெட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை வந்து போட சொல்லி அவங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்கலாம். இல்லை அவங்க வந்து உங்களை ட்ரேடிங்கோ இல்லை இதை வாங்க அதை வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸை எடுத்துக்கிறதுக்காக நம்ம இந்த செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. முக்கியமாக இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்லை செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸோடைய ஹெல்ப் யாருக்கு தேவை அப்படின்னா 55-60+ மேலே, அதாவது ஒரு 25 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிற சமயத்தில் ஒரு அமௌண்ட் வருது, இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அத்தென்டிகேட்டட் ஆப், அதாவது ஏதோ ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் இருக்குன்னா அது மாதிரியே ஃபேக் ஆப் ஏதாவது உள்ள போய் சிக்கி அதில் பணத்தெல்லாம் லூஸ் பண்ணக்கூடிய கதையை நான் நேர்லேயே பார்த்துருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி 50+ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நேராக ஆஃபீஸ்க்கு போய் அங்கே அவங்கள்ட்ட அத்தென்டிகேட்டட் ஆப்போ இல்லை அப்ளிகேஷன் ஃபார்மோ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. அட் த ஏஜ் ஆஃப் 18, 21, 25, 30, 35 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அத்தென்டிகேட்டட் ஆப்பை எடுத்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் சர்வீசஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 or 5 இயர்ஸ் ஸ்டடி பண்ணணுங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே ஸ்டடி பண்ணணும். உங்களுக்கு டைம் இருக்கும். கொஞ்சம் லாஸ் வருதுன்னாலோ இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் நெகட்டிவ் ரிட்டர்ன் வருதுன்னாலோ அதெல்லாம் வந்து திருத்திக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்குங்க. இப்போ 35 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ரிமைனிங் 25 இயர்ஸ் இருக்குங்க. அட் த ஏஜ் ஆஃப் 60 அப்படின்ற த்ரெஷோல்டு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ ஒரு 2 or 3 இயர்ஸ் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ண தெரியாமல் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு எதையாவது கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான டைம் கிடைக்கும். பட் அட் த ஏஜ் ஆஃப் 55ஓ 60ஸ்லையோ இந்த மாதிரி எங்கேயாவது தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக சேமிச்ச பணமும் போயிடும்,
நிம்மதியும் போயிடும். சந்தையில முதலீடு பண்றது அப்படின்றதே நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது தான். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கங்க. நல்ல லார்ஜ் கேப்பா, நல்ல எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸா, நல்ல ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி நல்லா இருக்கிற பங்குகளை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரிங்க. கம்பெனி தொடர்ந்து நல்ல ப்ராஃபிட் காட்டிட்டு இருப்பாங்க, கடன் இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து ஒரு சில நிறுவனங்களுடைய Q4 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது ஒரு 45% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கோர் பிசினஸ் இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 16% ஏறி இருக்குங்க. நெட் என்பிஏ 0.2% இருக்கு. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. எஸ் பேங்க் Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கூட ஒரு நண்பர் எழுதியிருந்தாங்க. நல்லா இருக்குங்க. பட் நமக்கு எஸ் பேங்கோட ஷேர்ஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் புக் வேல்யூக்கு கீழே கிடைச்சா பார்ப்பேங்க, இல்லாட்டி அதை விட்டுருவேன். எனக்கு அதை பார்க்கணுங்கிற தேவை கிடையாது. சவுத் இந்தியன் பேங்கோ இல்லை கர்நாடகா பேங்கோ அதெல்லாம் வந்து எனக்கு புக் வேல்யூக்கு கீழேயே கிடைக்குது. தென் HDFC பேங்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் சாலிடான நம்பர்ஸ் காட்டியிருக்கிறாங்க. முக்கியமாக HDFC பேங்க்ல கவனிக்க வேண்டியது கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோங்க. 100க்கு பக்கமா இருந்தது, இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. 95 to 95.5 இந்த ரேஞ்சில் இருக்கு. அது போக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 13 ரூபாய் அப்படின்ற மேனிக்கு ஜூன் 19 ரெக்கார்ட் டேட். நெட் ப்ராஃபிட் ஒரு 9% ஏறி இருக்குங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3.2% தான் ஏறி இருக்கு, கொஞ்சம் கம்மி தான். நெட் என்பிஏ 0.38% இருக்கு. தென் ஐசிஐசிஐ பேங்க் உடைய Q4 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. அசெட் குவாலிட்டி தொடர்ந்து நல்ல நிலைமைக்கு இருக்கு. பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தென் நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து ஒரு 9.4 9.5% பக்கமா க்ரோ ஆயிருக்கு. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 12 ரூபாய் அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் என்பிஏ 0.33% இருக்குங்க. HDFC பேங்கோ இல்லை ஐசிஐசிஐ பேங்கோ கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க் ரொம்ப காஸ்ட்லிங்க. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 2.5க்கு கீழே இருக்கு. 2 கீழே வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். நல்ல நம்பர்ஸ் தான் காட்டியிருக்காங்க. உடனே 2க்கு கீழே போகுமா அப்படின்றது டவுட் தான். கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலன்னா பரவாயில்ல விட்டுறலாம். இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.